ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் குக்கிங் வ்ளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா? குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீன் சில்லி. அது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் கைப்பிடி புதினா ஆட் பண்ணி 3 தக்காளி பேஸ்ட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பீஸ், பொட்டேட்டோ, கேரட் 3மே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணி, உங்களுக்கு சைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் வேணுமோ அந்த சைஸில் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பீஸ் வந்து க்ரீன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச டொமேட்டோ பேஸ்ட்டோட வாட்டரு, அப்புறம் நார்மல் வாட்டர் சேர்த்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பாயில் ஆகும்போது நம்ம இப்போது அரிசி ஆட் பண்ணணும். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப், 1 கிளாஸ். அந்த 1 கிளாஸ் அரிசியை 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா. கொஞ்சம் லாஸ்ட்டாக லெமன் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ஒரு டம்ளருன்றது அது 1/4 கிலோ ரைஸ். அது அதுக்கப்புறம் 2 விசில் வச்சா போதும் குக்கரில். பார்த்தீங்களா, வெஜ் பிரியாணி இல்லைனா வெஜ் புலாவ் எப்படி வேணால் சொல்லலாம். சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Please subscribe. Thank you friends. Bye.